கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் 4, இடதுசாரிகள் 1, என்டிஏ ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது என்கிற தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். விவரங்கள் சந்தோஷ். கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் அங்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த 2 வாரங்களாகவே அந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்கள்ல இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது சூடுபிடித்திருந்தது. பிரதான கட்சிகள் 3 கட்சிகள் நேரடியாக களத்தில் இருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல பிஜேபி கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த தேர்தலில் எப்படியாவது எல்லா இடங்கள்லையுமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இவர்கள் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்து 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. 9ஆம் தேதி ஒரு வாக்குப்பதிவும், அதே போல நேற்றைக்கு முன்தினம் ஒரு வாக்குப்பதிவும், 2 கட்டங்களாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை என்பது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது முதலே தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிக இடங்கள்ல முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி கட்சி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பகுதியில ஒரு பெரும் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தற்போதைய உள்ளாட்சி தேர்தல்களுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியான முடிவுகளின் படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி கட்சி 3 இடங்கள், அதாவது மாநகராட்சியில் 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. அதே போல ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி கட்சியும் 3 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இதே போல எல்லா இடங்கள், அதாவது போட்டியிட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பகுதிகளிலையும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல இழுபறியான ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3 கட்சிகள் மோதிய இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போதைய நிலையில காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னணி நிலவரங்களுக்காக செய்தி தொகுப்பு இணையலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.